டே guys, ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ இந்த டேயில் நாங்கள் என்னென்ன பண்ணோம், என்னென்ன சாப்பிட்டோம் அப்படின்றத ஒரு ஃபுல் vlog-ஆகவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆஃப்டர் லாங் டேஸ் கழிச்சு ஃபேமிலி கூட இந்த மாதிரி வந்து அவுட்டிங் போகிறது அப்படின்றது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே ரிலாக்ஸாக இருந்துச்சு. அண்ட் என் காரில் போயிட்டுருக்கும்போது ஜாலியாக பேசிட்டு ஃபன் பண்ணிவிட்டு சிரிச்சுட்டு வந்து போயிட்டுருந்தோம். ஸோ இந்த ரூட்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு. வேறு எங்கேயும் இல்லை, மெரினா பீச் தாங்க. ஸோ போன ஒன்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடு இருந்துச்சு. ஸோ பார்க்கிங் பிளேஸே அவ்வளோ காராக இருந்துச்சு. எப்படியோ வந்து கார் வந்து பார்க் பண்ணியாச்சு. நம்ம எவ்வளோ தடவை தான் மெரினா பீச் போனாலும் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நாங்கள் 4 o'clock வீட்டிலேருந்து கிளம்பணும். அங்கே போய் ரீச் ஆனது 5 o'clock ஆகிடுச்சு. ஸோ அப்படியே பேசிகிட்டே பீச்சில் வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ தண்ணிக்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தென் நடந்து தண்ணிக்கிட்ட வந்து போயாச்சு. அங்கே போயிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ வந்து காற்று ஓவராக அடித்ததுனால என்னால் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க முடியல. ஸோ டேடி தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ தண்ணிக்கிட்ட போனால் ஸோ பீச்சில் வந்து அலோட் கிடையாதான் ஸோ தண்ணியில் கால் வைக்கிறதுக்கு. ஸோ அதனால் போலீஸ் எல்லாமே நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா பீச் பக்கத்துலேயே வந்து உக்காந்துட்டோம். ஸோ நான் கொஞ்சம் தூரம் போயிட்டேன் அண்ட் தென் வந்துட்டேன். ஸோ அப்புறம் அப்பா வந்து சுட்ட கார்ன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் தென் சுக்கு காஃபி குடித்தோம். கிளைமேட்டுக்கு செம்மையாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சும்மா உட்காந்துட்ருக்குமேன்னு சொல்லிட்டு ஸோ மண்ணில் வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நான் கட்டின வீடு, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டைமும் வந்து 6:30 ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடுமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ நான் எனக்கு பாய் சொல்லிட்டு போகிறேன்னா ஸோ எங்கள் அம்மா வந்து வா அப்படி போயிட்டு வரலாம், ஸோ ஒரு வாக் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டாங்க. ஸோ நானும் எங்கள் மம்மியும் வந்து அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். அண்ட் தென் இந்த ஹெட் ட்ரிங்க் லைட் வந்து நான் ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ பீச்சில் வந்து விற்றுட்டு வந்திருந்தாங்க. ஸோ பார்த்த உடனே வாங்கியாச்சு. ஸோ வாங்கி தலையில் வச்சோம் அப்படின்னா அந்த பீச்சில் அடிக்கிற காற்றுக்கு என் ஹெட்டில் நிற்கவே இல்லை, அது பாட்டு கீழே விழுந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் டேடியை வைக்க சொன்னேன். எங்கள் டேடி டைட்டாக வச்சு விட்டாங்க. பட் இருந்தாலுமே வந்து அந்த ஓவராக காற்று அடிக்கிறதுனால எனக்கு ஹெட்டில் நிற்கவே இல்லை. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் வந்து சாப்பிட போயிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ தான் வந்து சாப்பிட்டோம். அண்ட் அது கூடவே இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுமே வந்து வாங்கியிருந்தோம். அண்ட் தென் ஃபைனலி எப்படியோ வந்து உட்காந்து தலையில் வந்து வச்சாச்சு. ஸோ உட்காந்த உடனே காற்று வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால எனக்கு வந்து அது ஹெட்டில் வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிடுச்சு. அண்ட் அதை போட்டுட்டு கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமேட்டு நாங்கள் வந்து பலூன் ஷூட் பண்ண வந்து போயிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் தான் வந்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ரெண்டு ஷூட்டில் வந்து நான் 2 பலூனை வந்து உடச்சிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்னால் உடைக்க முடியல. ஸோ அதனால் அந்த அண்ணா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி எய்ம் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷூட் பண்ணிங்கன்னா உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சொன்ன போலவே நான் பண்ணேன். அண்ட் பலூனுமே வந்து உடஞ்சிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு என் சிஸ்டர் வந்து போயிட்டு ஷூட் பண்ணாங்க. அவங்களுமே 2 ஷூட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 பலூனும் உடைச்சிட்டாங்க. அது வந்து அவங்க எய்ம்லாம் பண்ணல, ஜஸ்ட்டு ஃப்ளூக்கில் உடைச்சாங்க. அதுக்கப்புறமேட்டு எங்கள் மம்மி தான் வந்து ஷூட் பண்ணாங்க. ஸோ எங்கள் மம்மி வந்து ஒரு பலூன் கூட வந்து உடைக்கல. அண்ட் அதுக்கப்புறமேட்டு நாங்கள் வந்து சாப்பிட வந்தோம். ஸோ என்ன சாப்பிட வந்தோம் அப்படின்னா வந்து இந்த பஜ்ஜி அந்த மாதிரிலாம் வந்து சாப்பிட வந்தோம். நாங்கள் வந்து ஸ்டார்டிங் 2 பிளேட் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ 2 பிளேட் வாங்கி சாப்பிட்டுட்டு அண்ட் ரொம்பவே இவங்கக்கிட்ட நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அகெயின் இன்னொரு பிளேட்டுமே வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். டாடி ஆசைப்படுறோம் டாடி. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் வந்து எங்கள் மம்மியும் டேடி ஐட்டம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையாண்ட போனாங்க. ஸோ கடை பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி குட்டி பப்பீஸ் வந்து இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் அது வளர்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே அதை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமேட்டு ப்ரான் ஃப்ரையும் நெத்திலி ஃப்ரையும் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ நாங்கள் சாப்பிட்ல, எங்களுக்கு பிடிக்காது. ஸோ அவங்க 2 பேர் தான் சாப்பிட்டாங்க. வந்து என்ன டேடி இது என்ன டேடி நெத்திலி. ஸோ எங்கள் டேடி மம்மி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நானும் என் சிஸ்டரும் வந்து இங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் தென் லேசர் லைட் வந்து என் சிஸ்டர் பார்த்து வாங்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி லைட்லாம் அவளுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ வச்சு விளையாடிட்டு இருப்பா. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஸோ வாங்க ஃப்ரெண்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் ஃப்ரெண்டில் போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வந்துகிட்டே இருக்கும்போது இந்த ரைடை பார்த்தேன். ஸோ எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே நான் பீச்சுக்கு வந்தேன்னா இந்த ரைடு விளையாடாமல் நான் வந்ததே கிடையாது. ஸோ அவ்வளோ பிடிக்கும். ஸோ அந்த டைமில் நாங்கள் ரைட் போகும்போது நானும் என் சிஸ்டர் மட்டும்தான் இருந்தோம். ஸோ ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பானிபூரி கடையை பார்த்தோன்னே அங்கேயே உட்காந்தாச்சு பானிபூரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. அண்ட் அது கூடவே பேல்பூரியுமே வந்து வாங்கியிருந்தோம். ஸோ பேல்பூரி நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அகெயின் இன்னொரு செட் வந்து வாங்கியிருந்தோம். அவ்வளோதான் கைஸ், பீச்சுக்கு ஒரு பாயை போட்டுட்டு ஸோ நாங்களுமே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. அண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 9 o'clock கிட்ட வந்து ஆயிடுச்சு. அண்ட் தென் ஃபினிஷிங் டச்சுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னா எப்படி, ஸோ அதனால் ஐஸ்கிரீமுமே வந்து வாங்கியாச்சு. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த டே இப்படி தான் போச்சு. ஸோ எங்கள் டேடி அப்படின்னு பார்க்குறீங்களா, ஸோ எங்கள் டேடி கார் எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க. ஸோ எஸ், எங்கள் டேடியுமே வந்து கார் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு. நான் தான் எப்பவுமே வந்து ஃப்ரெண்ட் சீட்டில் வந்து உட்காருவேன். ஸோ அதனால் நான் போயிட்டு என்னோடய சீட்டில் போய் வந்து உட்காந்தாச்சு. ஸோ காரில் உட்காந்ததுக்கப்புறமா எங்கள் டேடிக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து நான் ஊற்றி விட்டேன். அதுக்கப்புறம் நானும் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் வீட்டுக்குமே வந்து கிளம்பி ஆயிடுச்சு. அவ்வளோதான் காய்ஸ், இந்த டே இப்படி தான் ஜாலியாக அண்ட் ஃபன்னாக போச்சு எங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் லிப்பி வனி விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடியோ காய்ஸ், டியாமோல்.